இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு கொஞ்சமும் மனசாட்சியின்றி சில பொய்களை சொல்லுகிறார். ரொம்ப தைரியமாக சொல்கிறார் ஊடகத்திடம், பத்திரிகையாளர்களிடம். நான் உள்ளபடியே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போனேன். அவர் சொன்ன பொய்களை நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஏன்னா அதை கண்டிப்பாக சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. நீங்கள் போகிற பக்கம் திமுக மீதான விமர்சனங்கள் என்பது வேறு. அவர் என்ன சொல்கிறாரு, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை, மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே கொண்டு வந்தோம்னுங்கிறார். அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கின்ற பொழுது, முத்தமிழன் டாக்டர் கலைஞர் இருக்கின்ற பொழுது 2008 கொண்டு வந்து, முதல்ல பெங்களூரில் இருந்துச்சு, அப்புறம் 2008 தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஒன்று. அதை வந்து அவர் கணக்கில் சேர்த்துக்கிறார். இதுவரைக்கும் ஏதோ திருக்குறள் வந்து உலக மொழிகளில் மொழிபெயர்க்கவே படாத மாதிரியும் இவர் வந்த பிறகு மொழிபெயர்ப்பு செய்தது போலும் 2014 பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வரை 82 உலக மொழிகளில் வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 130 லட்சம் ரூபாயை வந்து மொழிபெயர்ப்பிற்காக தங்கம் அரசு அறிவித்திருக்கிறார். அப்போ மொழிபெயர்க்கவே படலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்தது இன்னொரு பச்சை பொய்யை சொல்கிறாரு. நான் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் சொல்கிறேன், பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட கல்விகள் வந்து தமிழில் கொடுக்கப்பட வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னு. பொறியியல் கல்வி தமிழ்நாட்டில் 2006 கொண்டு வந்துட்டார் முத்தமிழன் டாக்டர் கலைஞர். எப்படி உங்களால் பொய் சொல்ல முடிகிறது? மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் மருத்துவ கல்வியை வழங்கப்படுகிறது ஒரு பொய்யை சொல்கிறாரு. போஜ்பூரியில் கொடுக்குறீங்களா மருத்துவ கல்வியை? ராஜதானியில் கொடுக்குறீங்களா? குஜராத்தி மொழியில் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இங்கிலீஷில் மட்டும் இருந்ததை சில மாநிலங்களில், மத்திய பிரதேசத்தில் 2022 கொண்டு வந்தீங்க, ஹிந்திலையும் கொண்டு வரலான்னு சொன்னீங்க. அதுக்கு எதிர்ப்பும் வந்துச்சு, ஆதரவும் வந்துச்சு. அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு மாநில மொழின்னு சொல்கிறதே ஹிந்தியை மட்டும்தான் சொல்கிறீங்க. எந்த மாநில மொழியில்? குறைஞ்சபட்சம் குஜராத்தியில் எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் வந்துடுச்சா? அப்போது ஒரு உள்துறை அமைச்சர் இவ்வளவு பொய் சொல்வது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதல்ல.